ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பற்றி நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. பூர நட்சத்திரம் ஆண்டாளுக்கு உரிய நட்சத்திரம், ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையோடு இந்த நட்சத்திர நாள் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் நாம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறத கண்டிப்பாக தவற விடக்கூடாது. நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் இருந்தபடி நாம் எப்படி வழிபாடு செய்கிறது, இல்லை கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலில் இருக்கும் தாயாரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி, என்ன நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணுன்றதை பற்றியும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தை வெள்ளிக்கிழமை, அதாவது மாசி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, இப்படி வாரந்தோறும் மாதந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆனால் பண பிரச்சனை தீர்ந்த பாடாக இல்லை அப்படின்னு நாம் மனதை தளர விடக்கூடாது. மகாலட்சுமியை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அந்த செய்யும் போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வகையில் நாளை என்ன சிறப்பான வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் மகாலட்சுமி முன்பாக எந்த பொருளை வச்சு நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா காசு பணம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நாளை மாலை வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இல்லைன்னா தாமரை பூ சூட்டி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். அதாவது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு இருக்கும் பார்த்தீங்களா, நெய்யில் செஞ்சது, அதை போய் நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் தாயார்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கலாம். நெய்வாசம் நிறைந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே மயங்கிடுவாங்களாம். அந்த லட்டு குருவின் அம்சம் கொண்டது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த இரண்டுமே பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள், குரு பகவானின் அருள், இரண்டுமே இரண்டு யோகங்கள் தானே நமக்கு. நிச்சயமாக அந்த ரெண்டு யோகமும் நமக்கு கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த தாயாரின் சன்னதிக்கு போய் அந்த தாயாருக்கு என்ன செய்யறீங்கன்னா, நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அதை வாங்கி மாலையா கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நீங்க போய் உங்க கையாலேயே அந்த மாலையை அணிவிச்சுட்டு வாங்க. அந்த லட்டு வாங்கி நெய்வேத்தியம் செஞ்சோம் இல்லையா, அந்த லட்டுவை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்க தானமா கொடுங்க. நெல்லிக்காய் எத்தனை எண்ணிக்கையில இருக்கணும் அப்படின்னா 11, 21, 51, 108, இப்படி உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் உங்களுக்கு எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. நமக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு தடையாக இருக்குது, எப்போ பாரு பணப்பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க. உங்களால் லட்டு வாங்கி கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா கண்டிப்பாக பால் பாயாசம் செஞ்சு இதே மாதிரி நிவேதனம் வச்சு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் அதை கொடுக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்கள் பணம் கண்டிப்பா உங்க வீடு தேடி வருங்க. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாமதமாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு சேரும். அதனால நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாமல் இந்த பரிகாரத்தை முழுமையாக நம்பிக்கையோடு செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இல்லை, போக முடியாது அப்படின்னாலோ பக்கத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச பாயாசத்தையோ இல்லை நீங்கள் வாங்கிட்டு வச்ச லட்டையோ தானமாக கொடுங்க.
அவங்களுடைய மன திருப்தியே உங்களுடைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக சரி செஞ்சிடும். நாளைய தினம் அவசியம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எளிமையான வழிபாடு தான். வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்துக்கு பூக்கள் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் முடியாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அம்பாலோட அஷ்டோத்திரம் எது தெரியுமோ அதை சொல்லுங்க. 108 அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்க. ஸ்லோகங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லைன்னா உங்களோட மொபைல்லையோ டிவிலையோ அதை வந்து ஒலிக்க விடுங்க. ஒலிக்க விட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கோயிலுக்கு போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் பலன் வந்து அதிகம். நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறதுல தான் இருக்குது. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எல்லாமே தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.